இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரியா நமக்கு தாயை போன்றவர். ஆமென். தேவப்பிள்ளைகளை சில நேரத்தில் பிள்ளைங்க அழுவாங்க பாருங்க, விம்பி விம்பி அழுவாங்க. அந்த தாய் எங்கன்னா வெளியில் இருந்திருப்பாங்க. அந்த தாய் ஓடி வந்து அந்த பிள்ளைய தன் தோல் மேலே தன் மார் மேலே போட்டு 2 தட்டு தட்டினோடனே அந்த துக்கம், அந்த பயம், அந்த அழுக எங்கே போவனே தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தாய் மார்பிள் அந்த அங்கே தோலில் அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் இருக்குது. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனை தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேனே. அதே ஏசாயாவில் வாசிப்போம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ, அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று. அப்படியேப்பட்ட தேற்றக்கூடிய ஆற்றக்கூடிய தாயே சில நேரத்தில் பிள்ளைகளை மறந்துடுறா. நம்ம உலகத்தில் அறிந்திருக்கிறோம், சொந்த தாயே தான் பெற்றெடுத்த பிள்ளைய விற்று போடுகிற சூழ்நிலை, அவளை வெறுக்கிற சூழ்நிலைகள் உலகத்தில் காணப்படுகிற நான் பார்க்கலப்பா. இந்த தொட்டியில் போட்டாங்க, எத்தனையோ பிள்ளைகளை எடுத்திருக்காங்கல்லவா. அதுதான் உலகம். ஆனால் அப்படி ஸ்திரீயை கூட தன் பிள்ளைகளை மறக்கலாம், ஆண்டவர் ஒரு நாளை மறக்க மாட்டார். அதனால தாங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தாயை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட வாசிக்கும் போது சாலமோன் இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். இதற்கு பின் நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்களின் பட்சத்தில் பலன் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டிருக்காங்க தேவ பிள்ளைகளே. ஒரே இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் அதிகாரிகளால், ஒருவேளை அதிகாரத்தினால ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? யார் என்னை தேற்றுவார்? யார் என் கண்ணீரை பார்ப்பார்? யார் எனக்கு நியாயம் செய்வார்? ஒருவேளை கோர்ட்டு கூட எனக்கு நியாயம் செய்யலை, கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர்களை தேற்றுவார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாருங்களேன், தேற்றுவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருத்தரும் இல்லை. எனக்கு நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஒருவேளை நிந்தை அவமானத்தில் ஒருவேளை கண்ணீர் வடிச்சுக்கிறீங்களா? யார் கிளப்புறத சொல்லுவேன். அங்கே சொல்கிற வார்த்தை என் இருதயத்தை உடைக்கிறது. எவ்வளோ காலம் தான் இப்படி இருப்பேன், குறைவிலே இருப்பேன். நிந்திக்கிறாங்களா? நிந்தை அவமானத்தில் இருக்கீங்களா? யாருன்னு தேற்றுவான்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்களே, உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை கன்சோல் பண்ணுறார், அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறார். அவர் மார்பில் அவங்களை அணைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து பார்க்காதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 19வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிற. வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரகங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். இவ்வளோ பிரச்சனை, விசாரங்கள் பெருகுகள், ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இன்னைக்கு அவர் உங்களை தேற்றுகிறார். ஆமென். அவர் தானே நம்மளுக்கு தேற்றவாளன். இந்த பிள்ளைகளை அவர் தானே நம்மளுக்கு மனவாளன். விசாரங்கள் பெருகி இருக்கா? நிந்தை அவமானம் இருக்கா? உங்களை தேற்றுவர் யாரிலும் கலங்குறீங்களா? பயப்படாதீங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்ற உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி முத்துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தான்பா எங்களை தேற்றுகிறவர். ஆமென். என்று ஒரு நிந்தையினால், அவமானத்தினால, குறைவுகளினால அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்துமா ஆவி அன்றே சோர்ந்து போயிருக்குமாண்ணா, நீங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அரவணைத்து கொள்ளும்படியே நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இந்த நாளில் உங்கள் பாதுகாப்புக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீ இவளை ஆசீர்வதிப்பீரா. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மேலே ஜெபம் கிளம்புது. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். தைரியமாக போங்க. God bless you.